நீங்களாவது 50 ரூபாயில் வந்துட்டு திரும்ப போகும்போது வீட்டில் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ உங்களுக்கு பாக்கி காசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க இல்லையா, அவங்க திரும்பி போகும்போது 1,00,000 ரூபா கடனில் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன மேடம், கரெக்டு தானே? இங்கே இந்த மேடையை பார்த்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிறனால எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு நடத்துகிறதா தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. உங்களைப் போல ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அஃப்ரீத், உங்களைப் போல வேறு சில வேலைகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடத்துகிறாங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எமோஷ்னலாக டச் ஆச்சு. அப்போ இந்த பொள்ளாச்சியில் ஒரு 10,000 தொழிலதிபர்கள் அல்லது 10,000 பணக்காரர்கள் அல்லது 10,000 முக்கியஸ்தர்கள், விஐபிகள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க. அதில் 999க்கு அடுத்த ஆளாக தான் நான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. இருந்தும் நான் இவங்கள்ட்ட சொன்னேன், இவங்க அஃப்ரீத் அந்த இதெல்லாம் காமிக்கும் போது நான் கேட்டேன், என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு. சார், ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட்டுன்னு நடத்துகிறோம். ஷார்ட் ஃபிலிம் நடத்தக்கூடிய நாட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் பொள்ளாச்சிக்குள்ளே வர வைக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் அடுத்த கேட்ட வார்த்தை, நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு அப்படின்னு. நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் விரும்புனீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சர், ஓகே சேங்ஷன், அவ்வளோதான். காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் நாளைக்கு எத்தனை சங்கர் இருக்கிறாங்க, எத்தனை முருகதாஸ் இருக்கிறாங்க, எத்தனை பிரதீப் ரங்கநாதன், எத்தனை லோகேஷ் கனகராஜ், எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. அப்படி வந்துட்டா நிச்சயமாக நீங்கள் இந்த பொள்ளாச்சி சந்திப்பையும் இந்த அண்ணன் மரக்கட்டையினுடைய மேடையும் நீங்கள் மறந்துட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரியா?